வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன் நர்சரி மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்டன் சீத்தாவை தான் பார்க்குறீங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோல்டன் கலரில் அதனுடைய பழங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நம்ம நாட்டு சீத்தா வந்து கொஞ்சம் கிரீன் கலரில் இருக்கும். இது பாருங்க, நல்ல கோல்டு கலரில் இருக்குது. இன்னும் பழமாகலை, ஒரு முக்கால் காய் தான் இருக்குது. அப்போ கூட நல்ல கலராக இருக்குது. ஒரு செடியில 3 பிஞ்சுகள் இருக்கிறத பார்க்கலாம். அதாவது மேற்பகுதியில் கூட ஒரு பிஞ்சு இருக்கு பாருங்க. இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து சீசன் கிடையாது. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் கூட ரொம்ப பழங்கள் சீத்தாப்பழம்லாம் வரல. வெயில் காலத்தில் தான் அதிகமாக பழங்கள் நமக்கு கிடைக்கும். மாம்பழமாக இருந்தாலும் சரி, பலாப்பழமாக இருந்தாலும் நமக்கு வெயில் காலங்களில் அதிகமாக பழங்கள் கிடைக்கும். இந்த பழங்கள் கிடைக்காத நேரத்தில் கூட நம்ம மாடி தோட்டத்தில் பழங்கள் காய்ச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சீத்தாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாங்கிற ரேஞ்சில் நம்ம பழச்செடிகளை ஒட்டு செடிகளாக சேல்ஸ் பண்ணுறோம். மாடி தோட்டத்தில் வைக்கும்போது ஒரு பெரிய கண்டெய்னரை பயன்படுத்தி பெரிய செடிகளாக வச்சோம்னா நமக்கு மகசூல் சீக்கிரமாகவே கிடைக்கும். பழங்களும் தரமானதாக இருக்கும். அது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது புரியும். சீத்தாப்பழம் ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது, நிறைய மருத்துவ குணம் உடையது. அதனால நம்ம எல்லாருமே மாடி தோட்டத்தில் இந்த சீத்தாப்பழ செடிகளை வளர்க்கலாம்.